ஒருத்தங்க உதவின்னு உங்ககிட்ட வந்து கேட்டபோது நீங்க நகை எடுத்து கொடுத்துருக்கீங்க, பணம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. திரும்ப அதை நீங்க கேட்கும்போது ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, ஃபோன் எடுக்கிறது இல்லை. நேரில் பார்த்து கேட்டால் கூட இதோ இப்போ தரேன், இதோ கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி பல வருடங்களாக கொடுக்காம உங்களை அலைச்சலை விட்டு மனக்குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்க. அது மட்டுமா, கடன் இருக்கு, தேவையான நேரத்தில் பணம் கிடைக்கல, பணம் வரல, பண தடை இருக்கு, பணம் நிறைய உங்களுக்கு வருது, ஆனால் அனாவசிய செலவுகள் வந்து அது செலவாயிடுது, சேமிக்க முடியல. நகையை ஏதோ ஒரு ரீசனுக்காக அடமானம் வச்சிங்க, அது திரும்ப எடுக்க முடியல. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுங்க, நாங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்கிற மாதிரி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நற்பவி யோகிராம் சரத்குமார், ரேகா த டாரட் குயினின் அன்பான வணக்கங்கள். ஸ்விட்ச் வேர்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அழகாக ஒரு ஃபீட்பேக் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ ஒன்று பார்த்துட்டு அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் இதை சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் செஞ்சால் நிச்சயமாக பலன் உண்டு அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கும் வரும். ஹாய் ரேகா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். பிகாஸ் நான் என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையும் திருப்பிட்டேன் மேம். அஃபர்மேஷன் பிரிங் கோல்ட் கிளவுட்ஸ் நான் அதை சொல்லிகிட்டே இருந்தேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றி மேம். நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். டுடே ஐ எம் ஸோ ஹாப்பி மேம். தேங்க்யூ. கேட்டிங்களா? ரொம்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? நகையை எவ்வளோ சீக்கிரமாக மீட்டுட்டாங்க அப்படின்னு. சரி, இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் ஸ்விட்ச் வேர்ட் உங்களுக்கு உதவும். ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னா புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. முருகர்கிட்ட பேசணும்னா வேல்மாறல் படிங்க அப்படின்னு சொல்கிறோம். சிவன் கிட்ட பேசணும்னா ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறோம். சுகபிரம்ம மகரிஷிட்ட பேசணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அந்த மந்திரத்தின் இன்னொரு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட். பிரபஞ்சத்திற்கிட்ட பேசக்கூடிய ஒரு மொழி, டீகோட். ஓகேயா? இப்போ கோடிங் எழுதுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அதை டீகோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குழந்தைக்கிட்ட எப்படி பேசினா குழந்தை கவனிக்குமோ அது மாதிரி தான் பிரபஞ்சத்திற்கிட்ட பேசுறதுக்கான மொழி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அதிர்வு உண்டு, சவுண்ட் எனர்ஜி இருக்குது ஒவ்வொரு வார்த்தைக்கும். அந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் அது தினமும் தொடர்ந்து ஒரு 21 முறை அல்லது 48 முறை, அதுக்குன்னு இவ்வளோ டைம் சொல்லணும்னு இருக்குது. அதை நீங்கள் சொல்லும்போது அந்த எனர்ஜி உங்களுக்கு அங்கே கிரியேட் ஆகும், அந்த இடத்துல வரும். தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகி போகும். அதனால தான் அந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லும்போது எந்த விஷயத்துக்காக அந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்கிறீங்களோ அந்த எனர்ஜி உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஸ்விட்ச் வேர்டு வந்து சொல்லிட்டா எல்லாம் வந்துருமா? அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்விட்ச் வேர்டை சொல்ல சொல்ல உங்களோட சிந்தனையில் மாற்றம் வரும். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த வாய்ப்பை எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சரியான சிந்தனைகள் உங்களுக்கு உங்களோட பிரெயின் வந்து சிமுலேட் பண்ணும். அதை தூண்டி விடும்போது சரியான முடிவுகள் எடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் செய்யும்போது பணவரவாயாக இருக்கட்டும், பணத்தில் இருக்க தடையாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்க்கு சுவிட்ச் வேர்ட் இருக்கு. இந்த மாதிரி பல சுவிட்ச் வேர்ட்ஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்கு. இந்த வீடியோ வழியாக கடன் பிரச்சனை, பணத்தடை, நகையை அடமானம் வச்சுட்டு எடுக்க முடியாத நிலை, மிராக்கிள் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பணம் வேணும், இதுக்கு எல்லாத்துக்கும் தான் சுவிட்ச் வேர்ட் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. முதல்ல வந்து பணம் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கீங்க அல்லது நகையை ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அவங்க திரும்ப கொடுக்கல. இந்த சுவிட்ச் வேர்டை நான் சொல்கிற மாதிரி அதே கலர் பென் ரொம்ப முக்கியம். அந்த கலரில் எழுதுறது, கலரும் அந்த நம்பரும் அந்த வேர்டு அந்த வார்த்தைகளும் சேர்ந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது மேஜிக் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சரி, பணம் கொடுத்துட்டு நகை கொடுத்துட்டு ஏமாந்துருக்கீங்கல்ல, அவங்களோட பேரை யோசிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். சரியா? ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் எந்த கலர் பேப்பராக வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் முதல்ல என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா, க்ரீன் கலர் பெனில் 858, ஓகே, 858 அப்படின்னு எழுத போகிறீங்க. கீழே யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்களுடைய பேர் எழுதணும். அதை எந்த கலர் பெனில் எழுதணும்னா ரெட் கலர் பெனில் எழுதுங்க. சரியா? இப்போ நான் நேம்னு மட்டும்தான் இங்கே எழுத போகிறேன். நீங்கள் யாரோட பேரோ அவங்க பேரை இதில் எழுதணும். ஓகே,
ஸோ முதல்ல 858 அந்த ஏஞ்சல் நம்பர் அல்லது சுவிட்ச் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எழுதிட்டு கீழே யாருக்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதணும். சரி, எழுதியாச்சு. என்ன செய்யணும்? இந்த பேப்பரை உங்களோட வாலெட், உங்களோட ஹேண்ட்பேக், பணம் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வச்சிருங்க. தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 21 முறை தொடர்ந்து இந்த பார்த்து நீங்கள் சாண்ட் பண்ணலாம். அதாவது சொல்லிகிட்டே இருக்கலாம், பிரார்த்தனை மாதிரி செய்யலாம். அல்லது அதை அங்கே வச்சுட்டு அவங்க உங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்க, நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. தானாக அவங்களே வந்து உங்களோட பணத்தை எல்லாம் கொடுத்துருவாங்க. இது எவ்வளோ நாளுக்குள்ளே எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்ற கேள்வி இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து ஃபஸ்ட்டு செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. நாளைக்கு கூட வந்து கொடுக்கலாம். அது எவ்வளோ எனர்ஜி நீங்கள் அந்த சுவிட்ச் கோடுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பணம் திரும்ப வரும். ஏன்னா அது உங்களுடைய பணம், உங்களுடைய நகை, அது உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆற்றலை இந்த சுவிட்ச் கோட் தூண்டிவிடும். அப்போ தானாக அந்த எனர்ஜி வரும்போது அந்த பணமும் நகையும் உங்களை தேடி வந்துடும். கான்ஃபிடென்ட்டாக செய்யுங்க, செய்ய தொடங்குங்க. இதில் இன்னொரு விஷயம் செய்யலாம். இந்த பேப்பரை காலையில் சாண்ட் பண்ணும்போது ஒரே ஒரு டைம் எழுதினா போதும். எழுதிட்டு அந்த பேப்பரை வாட்டர் பாட்டில் இருக்கும் வீட்டில், அல்லது தண்ணீர் டம்ளர் இருக்கும், தண்ணீர் ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணீர் பாட்டில் அல்லது டம்ளருக்கு அடியில் இந்த பேப்பரை வச்சுட்டு டம்ளர் மேலே கையை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, சாண்ட் பண்ணுங்க. 21 முறை சொன்னால் போதும். ஓகே, சொல்லிட்டு விட்டுருங்க. தானாக பிரபஞ்சம் அதோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். போயிட்டு எடுத்து பார்க்காதீங்க, வந்துருமா இன்னைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துருமா அப்படின்னு ஆங்ஸைட்டி அதெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக கடன் பிரச்சனை. கொஞ்சமாவது என்னோட கடனை நான் அடைச்சிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சாண்ட் பண்ண ஆரம்பிங்க டெய்லியும். டேப் அட்ஜஸ்ட் கோல்ட் கிளவுட். டேப் அட்ஜஸ்ட் கோல்ட் கிளவுட். இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் மந்திரம் மாதிரி சொல்லுங்க. 48 முறை டெய்லியும் காலையில் சொல்லுங்க. அல்லது ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்திற்குள்ள இந்த சுவிட்ச் வேர்டை எழுதணும். எழுதி மடித்து உங்களோட பூஜை அறையில் அல்லது பில்லோ கடையில் நீங்கள் வச்சுக்கலாம். 48 days ஆகும் அந்த எனர்ஜி சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஸோ ஸ்லோவாக உங்களுக்கான இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் அல்லது அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பணம் நிச்சயமாக வரும். எப்படி, எங்கேருந்து வரும்? நான் சம்பாதிக்கிறதே இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். சரியா? இப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரலாம் ஹையர் சேலரியோட. ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும்போது அப்போது ஈஸியாக உங்களோட கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு பயன்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக, தேவையில்லாத நிறைய செலவு வந்துட்டே இருக்கு, நல்ல பணம் சம்பாதிக்கிறேன், எங்கே தான் போகுதுன்னு தெரியல பணம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த சுவிட்ச் வேர்டு பிரிங் கவுண்ட் நவ். இந்த சுவிட்ச் வேர்டை 21 முறை தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. நிச்சயமாக சேமிப்புக்கான வாய்ப்பை இந்த சுவிட்ச் வேர்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளோ டைம் சொல்லிட்டே தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாமா அதுக்கப்புறம் கூட அப்படின்னா, எஸ், சொல்லிட்டே இருக்கலாம். சொல்லிட்டே இருங்க, அப்போ தானே அந்த எனர்ஜி மாறிட்டே இருக்கும். அடுத்ததாக, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பணம் வேணும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கேட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு பணம் வேணும். அதுக்கு ஏதாவது சுவிட்ச் வேர்டு இருக்கான்னா, எஸ் இருக்கு. கோல்டன் சன்ரைஸ். கோல்டன் சன்ரைஸ். இந்த சுவிட்ச் வேர்டை தொடர்ந்து சொல்லுங்க. இது கூடவே ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பரை பச்சை கலர் பெனில் எழுதுங்க. பேப்பரில் எழுதலாம், அல்லது உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்டில் எழுதலாம், அல்லது இந்த இடத்துல எழுதுங்க. நம்பர் என்ன அப்படின்னா 520. அதற்கு கீழே 741. அதற்கு கீழே 9681257. உங்களுக்கு டிஸ்பிளேலையும் இப்போ வந்திருக்கும் அந்த நம்பரை. 520 முதல்ல எழுதணும், கீழே 741, அதற்கு கீழே 9681257. இந்த நம்பருக்கு ஒரு அதிர்வு உண்டு. அது தானாக செயல்படுத்தும் போது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கேட்குற நேரத்தில் உங்களுக்கு பணம் வரும்.
எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறிய போடுறதோ அல்லது கேலியாகவோ கிண்டலாகவோ நீங்க யோசிக்கும் போதுதான் உங்களுக்கு நீங்களே தடையை உருவாக்குறீங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி எடுத்த விஷயங்கள். இதெல்லாம் புதுசா யாரும் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் செய்யறவங்களுக்கு, மேனிஃபெஸ்டேஷன் கோச்சா இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ திஸ் இஸ் ஆல் ட்ரூ. அதை ட்ரை பண்ணி பார்த்து அதனால உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சாதான் உங்களால அந்த நம்பிக்கையை கொண்டு வர முடியும். ஸோ முதல்ல ட்ரை பண்ணுங்க, நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த தானாகவே அந்த எனர்ஜி மாறினதும் அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாக உங்களுக்கு வரும். நான் சொன்ன எல்லா சுவிட்ச் வேர்டுமே மோஸ்ட்லி எல்லாம் கிரீன் கலர் பென்ல, பச்சை கலர் பென்ல எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நான் சொன்ன முதல் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப வாங்குறதுக்கு, அதற்கு மட்டும்தான் முதல்ல, அதுவும் பணம் விஷயத்துக்காக கிரீன் கலர் பச்சை கலர் பென்ல எழுதுவீங்க. பேர் மட்டும்தான், அவங்களோட நேம் மட்டும்தான் ரெட் கலர்ல எழுதுறீங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜியை கிரியேட் ஆகும். இந்த கலர் ஏன், இந்த நம்பர் ஏன், இந்த வார்த்தைகள் ஏன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது ஒரு கடல் மாதிரி. நிச்சயமா அதை பற்றியும் அடுத்ததாக வீடியோ போடுறேன். இப்போ நான் சொல்லியிருக்க சுவிட்ச் வேர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியான சுவிட்ச் வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக நிறைய பேர் கேட்க போறீங்க, ரிலேஷன்ஷிப்க்கெல்லாம் ஏதாவது சுவிட்ச் வேர்ட் இருக்கா? எஸ் இருக்கு, காத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிலீஸ் பண்ணுறேன். ரிலேஷன்ஷிப்கான பிரச்சனைகள், ட்ராமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்குமே சுவிட்ச் வேர்ட் இருக்கு. அந்த சுவிட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வருது அப்படின்னு உணர முடியும். அது மட்டும் இல்ல, ஸ்பிரிச்சுவாலிட்டியில நான் ரொம்ப ஹையா ஒரு லெவலுக்கு போகணும், ரொம்ப ஆன்மீக பாதையில நான் போகணும், அதுக்கும் சுவிட்ச் வேர்டும் உண்டு. சரியா? ஒரு நல்ல கணவன் அமையணும், நல்ல மனைவி அமையணும், எல்லா விஷயத்துக்கும் இருக்குங்க சுவிட்ச் வேர்ட். எதற்கு தான் சுவிட்ச் வேர்ட் இல்லை? ஸோ சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுவிட்ச் வேர்ட்ஸ் பயன்படுத்துங்க, மேஜிக்கை பாருங்க. மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.